கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் ஒன்றொன்றாக திறக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை பொறுமையாக காத்திருந்த நல்ல செய்தி எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்து செயல்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிறது. உங்கள் திறமையை உலகமே பாராட்டும் தருணம் இப்போது ஆரம்பமாகிறது. அதாவது கன்னி ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நற்பெயர் மற்றும் புகழ்கள் அதிகரிக்கும். உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தவும். உங்களுடைய சொத்து தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் ரகசியமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். வணிகம் செய்யக்கூடியவர்கள் நிதி ஆதாரத்திற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். உங்கள் பணியிடத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. தனிப்பட்ட விஷயங்களை விட நடைமுறை விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் வேலையில் எந்தவிதமான கவனக்குறைவையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவான் 5ஆம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். முடிவெடுப்பதில் இருந்த குழப்பங்கள் விலகும். நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கு இருந்த தடைகள் விலகும். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாதமாகவே அமையப் போகிறது. குருவின் பார்வை இருப்பதால் தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூடும். நினைத்ததை சாதிப்பதற்கான மனதைரியம் கிடைக்கும். உங்கள் எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும். பழைய கடன்களை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீர்கள். இந்த மாதம் பணப்புழக்கம் சீராக இருக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். உங்களிடம் இருக்கும் பழைய சொத்துக்களின் மதிப்புகள் உயரும். விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்று லாபம் காண்பீர்கள். பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உபயோகத்தில் இருப்பவர்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கும். அரசு சார்ந்த வேலைகள் சாதகமாக முடியும். அரசு பதவிகள், அரசு உத்தியோகம் ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள் கைக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமான முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். மேலும் சகோதரருடன் இணைந்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் அகலும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தந்தை மற்றும் தாயின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பயம் விலகும். வயிறு உபாதைகள் அல்லது ஜீரண மண்டல கோளாறுகள் வரலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியம். வெளி உணவுகளை தவிர்த்து விடவும். வயதானவர்கள் மூட்டு வலி மற்றும் இரத்த அழுத்தத்தை கவனிப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே போல ஞாபக மறதி அதிகமாக வாய்ப்பிருந்தால் எழுதி படிப்பது மிக மிக நல்லது. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் இருந்தாலும் இந்த மாதம் 22ஆம் தேதி வரை மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்தல். வாகனங்களை ஓட்டும் பொழுது அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது புண்ணிய பலன்களை அதிகரிக்கும். விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலப்பத்திரங்கள், வீட்டு பத்திரங்கள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கும். குறிப்பாக செஸ், தடகள வீராங்கனைகளுக்கு வெற்றிகள் குவியும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் கட்சிகளில் இணைவதற்கான பாக்கியம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் எல்லாம் ஜெயித்து காட்டுவீர்கள். மன வருத்தங்கள் நீங்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் உண்டாகும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தள்ளி போகிறதே என்று கவலையே படாதீர்கள். கண்டிப்பாக அது போன்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தேறும் யோகங்கள் உண்டு. திட்டமிட்டு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசியல் செய்வீர்கள். குடும்பத்திலேயே உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் நடக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழிலில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் வேலை போகும் சூழல் உண்டு. எல்லா இடங்களிலும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. பழைய கடன்கள் நீங்கும். எதிரிகளை வெல்லும் யோகங்கள் உண்டு. கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளியிடம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் வரும் மாற்றங்களை எடுத்துக்கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. பதவி உயர்வுகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவது நன்மைகளை தரும். பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெறும் யோகங்களும் உண்டு. வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படலாம். கன்னி ராசிக்கு அற்புதமான நேரமாக இருக்கிறது. நம்பிக்கை அதீதமாக இருக்கும். மன உறுதி உண்டாகும். சமயோஜிதமாக செயல்படக்கூடிய திறன்கள் ஏற்படும். வெங்கடாஜலபதி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பை போடுவதும் நல்லது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நன்றாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே மிகுந்த புத்திசாலித்தனம், கூர்மையான கவனிப்பு, அளவான பேச்சு, நேர்த்தியான செயல்பாடு ஆகியவற்றின் உருவகமாக திகழ்கிறார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஆழமாக ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்கும் திறமை இவர்களுக்கு பிறவியிலேயே கிடைத்த வரமாகும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களிலும் பெரிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் அபூர்வ சக்தி கன்னிராசிக்காரர்களுக்கே உரியது. வாழ்க்கையை சீராக ஒழுங்காக திட்டமிட்டு நடத்தும் பழக்கம் இவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் பணக்கார யோகம் சாதாரணமானது அல்ல. உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு நாள் திடீரென பெரிய தொகையை கையாண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீண்ட காலமாக செய்த சேமிப்பு, முதலீடு அல்லது உங்களுக்கே தெரியாமல் உருவான ஒரு வாய்ப்பு கோடீஸ்வர யோகமாக மாறும் நேரம் இது. பணம் இனி உங்களை தேடி வரும். நீங்கள் தொடும் விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம், வேலை, பக்க வருமானம் என பல வழிகளில் பணம் சேரும் காலகட்டமாகவே இது அமைகிறது. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வந்து சத்தமாக குதிக்காது. அது மெதுவாக நடந்து வந்து சரியான இடத்தில் நின்று சரியான நேரத்தில் கதவை திறக்கும். இவர்கள் வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு உயர்வும் உழைப்பால் கட்டப்பட்டு, அறிவால் உறுதிப்படுத்தப்பட்டு, பொறுமையால் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் சோதனைகள் மெதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இவர்களின் சிந்தனையை கூர்மையாக்கும் பயிற்சிகளாகவே அமையும். அதனால்தான் ஒரு முறை உயர்ந்த பிறகு அந்த உயரம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இந்த ராசிக்காரர்களின் பண யோகம் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது அடித்தளத்தில் மிகவும் வலிமையாக இயங்கும். வீண் செலவுகள், காட்டு செலவுகள், தேவையற்ற ஆடம்பரங்கள் இவர்களுக்கு இயல்பாகவே வெறுப்பு. சிறு சிறு சேமிப்புகள், திட்டமிட்ட முதலீடுகள், கணக்கோடு செய்யப்பட்ட முயற்சிகள் இவை அனைத்தும் சேர்ந்து காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். பணம் இவர்களை ஆளாது. கன்னி ராசிக்காரர்களை பணத்தை ஆளுவார்கள். குடும்பத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருப்பது என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டை இருப்பதற்கு சமம். எந்த சிக்கலும் வந்தாலும் அதை அமைதியாக கையாளும் ஒருவர் அங்கே இருப்பார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும். தங்களின் தேவைகளை பின்தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்தின் தேவைகளை முதன்மைப்படுத்தும் தியாக மனப்பான்மை இவர்களின் மிகப்பெரிய பலம். அவர்கள் பேசாமல் செய்த உதவிகள் காலம் கடந்த பிறகே குடும்பத்தினருக்கு அதன் மதிப்பை உணர்த்தும். கன்னிராசிக்காரர்கள் ஆர்ப்பாட்டமான ஆன்மீகத்தை விரும்ப மாட்டார்கள். இவர்களின் ஆன்மீகம் அமைதியானது, ஆழமானது. உள்ளுக்குள் பயணம் செய்வது, தியானம், சிந்தனை, தனிமை இவையிலே இவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையின் குழப்பமான தருணங்களில் கூட தங்களை நிலைநாட்டிக் கொள்ள உதவும் ஒரு உள்ளார்ந்த சக்தி இவர்களிடம் இருக்கும். அதனால் தான் சிக்கலான சூழ்நிலைகளிலும் அவர்கள் தளர்ந்து போகாமல் முன்னேறுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அனைத்தையும் கவனிப்பார்கள். ஆனால் அனைத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். யார் உண்மை, யார் போலி, யார் தேவையானவர், யார் தேவையில்லாதவர் என்பதை அவர்கள் மனதில் மௌனமாக பதிவு செய்து வைத்திருப்பார்கள். சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பதே இவர்களின் பழக்கம். அதனால் தான் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பின்னாளில் ஆச்சரியப்படுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் மேடையில் நின்று கூச்சலிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனைகள் மேடையே பேசும். இவர்களின் வெற்றி விளம்பரத்தால் அல்ல, தரத்தால் உருவானது. காலம் செல்ல செல்ல அவர்களின் பெயர் மரியாதையாக மாறும். அதுதான் கன்னி ராசியின் உண்மையான ராஜ யோகம். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக உருவாகும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சரியான இடத்தில் பணத்தை பயன்படுத்தும் உங்கள் பழக்கம் இனி பெரிய பலனை தரும். கடன் பிரச்சனைகள் மெதுவாக குறையும். வங்கி கணக்கு, சொத்து மதிப்பு, சேமிப்பு அனைத்தும் உயர்வு காணும். பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லாத நிலை இனி மாறி பணமும் அமைதியும் ஒன்றாக வரும் அரிய யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு என்ற கனவை மனதில் வைத்திருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த கனவு இனி கைகூடிய தூரத்தில் உள்ளது. வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும். கடன் கிடைப்பது, விலை சரியாக அமையும். நல்ல இடம், நல்ல வசதி என அனைத்தும் ஒரே நேரத்தில் கூடி வரும். இது வெறும் வீடு வாங்கும் யோகம் மட்டும் அல்ல, குடும்ப சந்தோஷம், மன நிறைவு, பாதுகாப்பு ஆகியவற்றையும் சேர்த்து தரும் யோகம். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிகவும் வலுவாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எண்ணிய கார் வாங்கும் ஆசை இனி தள்ளி போகாது. உங்கள் தேவைக்கும் மதிப்பிற்கும் ஏற்ற வாகனம் உங்கள் வாழ்க்கையில் நுழையும். இது வெறும் பயண வசதி அல்ல, சமூக மரியாதை, நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஆகியவற்றையும் அதிகரிக்கும். புதிய வாகனம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வேகத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். இது ஒரு புறம் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களின்
வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மலை போல உயர்ந்து நிற்கும் காலம் இது. நீங்கள் ஏற முயன்றும் ஏற முடியாத உயரங்கள் இப்போது எளிதாக அடையக்கூடியதாக மாறும். வேலை இடத்தில் பாராட்டு, பதவி உயர்வு, சமூகத்தில் மரியாதை, குடும்பத்தில் மதிப்பு என அனைத்தும் ஒரே நேரத்தில் அதிகரிக்கும். உங்கள் பெயர் சொல்லும் போது மரியாதையுடன் பேசும் நிலை உருவாகும். இது உங்கள் வாழ்க்கையின் பொன்னான காலகட்டமாகவே மாறும். பொதுவாகவே அலுவலக அரசியலிருந்து விலகி இருக்க வேண்டும். உறவுகளில் உணர்வு பூர்வமாக இருங்கள் மற்றும் உங்கள் உணர்வுகளை தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான முதலீட்டு விருப்பங்களை தேர்ந்தெடுத்து ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டியிருந்தால் கவனமாக செல்லவும். உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் உணர்வுடன் இருங்கள். நீங்கள் உடல்நல கவலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். துணைவியுடன் பேசும்போது ஒருவேளை சண்டைக்கு வழிவகுக்கும் ஏதேனும் பழைய விஷயங்கள் இருந்தால் அதை மீண்டும் கிளற வேண்டாம். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் துணையின் பெற்றோரை பற்றி எதிர்மறையாக எதையும் சொல்வதை தவிர்க்கவும். சில முடிவுகளை எடுப்பதில் விவாதித்த பின்னரே சிந்தித்த முடிவுகளை எடுங்கள். உங்கள் துணை உங்கள் நேர்மையை மதிப்பிடுவார். இன்று நீங்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பழைய வீடக முதலீடுகள் பணத்தை ஈட்டக்கூடும். நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை முடிக்க உதவும். உங்கள் நடத்தை வாடிக்கையாளர்களை கவரும். மேலும் நிர்வாகம் உங்கள் வேலையை பாராட்டும். கல்வி மற்றும் பேஷன் தொடர்பாக வணிகங்கள் நல்ல லாபத்தை காணும். நீங்கள் அலுவலகத்தில் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். வணிக மற்றும் வங்கித் துறையில் உள்ளவர்கள் தங்கள் வாடிக்கையாளரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரிடம் ஆலோசனை தேவைப்பட்டால் அதை செய்யுங்கள். பெண்கள் ஒரு கொண்டாட்டத்தின் போது செலவுகளை சந்திக்க நேரிடும். உங்கள் செலவுகளை சற்று கட்டுப்படுத்துங்கள். மேலும் சேமிக்க தொடங்குங்கள். வணிகர்கள் எந்த தொடக்கமாகவும் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் அதன் அம்சங்களையும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். ஒருவேளை நேர்காணலுக்கு செல்ல ஒரு நல்ல நேரமாகும். மின்னணு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. முதலீடுகள் தொடர்பாக பாதுகாப்பான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எண்ணங்களை உங்கள் காதலுடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் எதிர்காலம் இனி குழப்பமல்ல, தெளிவான பாதையாக மாறுகிறது. மன அழுத்தம் குறையும். உறவுகள் வலுப்படும். உடல், மனம், பொருள் மூன்றிலும் சமநிலை உருவாகும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் கைகளில் வந்து சேரும். நான் உழைத்ததற்கு இதுதான் பலனா என்று நீங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு வாழ்க்கை உங்களை உயர்த்த போகிறது. மேலும் கன்னிராசிக்காரர்களே, இது உங்கள் நேரம். உங்கள் பொறுமை, உழைப்பு, நேர்மை அனைத்திற்கும் சேர்ந்து கிடைக்கும் பரிசு இப்போது ஆரம்பமாகிறது. அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை இனி சாதாரணமாக இருக்காது. நீங்கள் இதுவரை செய்த உழைப்புகள், பொறுமை, நேர்த்தி அனைத்தும் இப்போது வெளிச்சத்திற்கு வரும் காலம் ஆரம்பமாகிறது. வேலை இடத்தில் உங்கள் திறமையை முழுமையாக கவனிக்கும் அதிகாரிகள் மேலதிக பொறுப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் உங்களிடம் ஒப்படைப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, சிலருக்கு சம்பள உயர்வு, இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் என பல வழிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நாம் இதற்கெல்லாம் தகுதியானவர்களா என்று நீங்கள் உங்களையே கேட்கும் அளவிற்கு வாழ்க்கை உங்களை உயர்த்தும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வியாபாரத்தில் மிகவும் கணக்குப்படி நடப்பவர்கள். அதனால்தான் உங்கள் வியாபார யோகம் மெதுவாக ஆனால் உறுதியாக பெருகும். புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கு இது பொன்னான காலம். சிறிய முதலீடு கூட பெரிய லாபமாக மாறும் வாய்ப்புகளும் உள்ளது. பழைய வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். நஷ்டம் ஏற்பட்ட இடங்களில் கூட மீண்டும் லாபங்கள் வரும். கூட்டுத் தொழில், ஆன்லைன் தொழில், சேவை சார்ந்த வியாபாரம் ஆகியவற்றில் சிறப்பான வளர்ச்சி காணப்படும். கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இனி குழப்பமில்லாமல் தெளிவடையும். மனதில் சொல்லாமல் வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளிப்படும். உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் துணை கிடைக்கும். அதே போல திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் திருமண ஏற்பாடுகள் நடைபெறும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மேலும் வலுப்படும். சிறிய தவறான புரிதல்கள் நீங்கி அமைதியும் நெருக்கமும் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களின் வீட்டில் இனி சிரிப்பும் நிம்மதியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக மறையும். பெற்றோரின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் அனைத்திற்கும் இப்போது நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. வீடு என்பது வெறும் வசிப்பிடம் அல்ல, மன அமைதி கிடைக்கும் ஆலயமாக மாறும். கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக யோசித்து மன அழுத்தத்தை சேர்த்து கொள்வார்கள். ஆனால் இனி அந்த நிலைமை மாறும். உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கக்குறைவு போன்றவை படிப்படியாக குறையும். மனதில் இருந்த தெளிவுகள் ஏற்படும். நீங்கள் மீண்டும் உற்சாகமாக புத்துணர்ச்சியுடன் செயல்பட தொடங்குவீர்கள். சிறிய வாழ்க்கை மாற்றங்கள் கூட பெரிய ஆரோக்கிய பலனை தரும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பலம் அதிகரிக்கும் காலம் இது. கோவில் செல்லும் எண்ணம், தெய்வ வழிபாடு, மன நிறைவு ஆகியவை இயல்பாகவே வரும். நீங்கள் மனதார
மனதார வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும். திடீரென வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட்டு இது தெய்வ அருள்தான் என்று உணர வைக்கும் சம்பவங்களும் நடக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நின்று உங்களை முன்னே தள்ளும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது சாதாரண காலம் மட்டுமல்ல, இது உழைப்புக்கு கிடைக்கும் வெகுமதி காலம். பணம், வீடு, வாகனம், மரியாதை, அமைதி அனைத்தும் ஒன்றாக கூடும் அபூர்வ நேரம். நீங்கள் இதுவரை பொறுமையாக காத்திருந்ததற்கு வாழ்க்கை இப்போது முழுமையாக பதில் சொல்ல போகிறது. அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே அமைதியாக இருப்பதால் பல நேரங்களில் அவர்களின் திறமை மறைக்கப்பட்டே போய்விடும். ஆனால் இனி அந்த நிலை இல்லை. உங்கள் பெயர் சொல்லும் போது மரியாதையுடன் பேசும் காலம் ஆரம்பமாகிறது. சமூகத்தில், அலுவலகத்தில், உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஆலோசனை தரும் நபராக மாறுவீர்கள். இவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உங்கள் மேல் உருவாகும். இது சாதாரண புகழ் அல்ல, நீண்ட நேரம் காலம் நிலைத்திருக்கும் பெயர் மற்றும் மதிப்பு. அதே போலதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகார யோகம் மிக வலுவாக அமைந்திருக்கிறது. வேலை இடத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொறுப்பு உங்களிடம் வரும். இதுவரை உங்களை கட்டுப்படுத்தியவர்கள் இனி உங்கள் வார்த்தையை கேட்கும் நிலை உருவாகும். மேலும் அரசு வேலை, நிர்வாக பொறுப்பு, மேலாண்மை பதவி போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் கையொப்பம், உங்கள் அனுமதி, உங்கள் முடிவு அனைத்திற்கும் மதிப்புகள் உயரும். கன்னி ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்றாலும் தங்களை வெளிப்படுத்த தயங்குவார்கள். ஆனால் இனி அந்த தயக்கம் தேவையில்லை. நீங்கள் கற்ற கல்வி, பெற்ற அனுபவம், உள்ளார்ந்த அறிவு அனைத்தும் சரியான நேரத்தில் பயன்படும். தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றில் வெற்றிகள் கிடைக்கும். மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சிக்கல்களையும் நீங்கள் எளிதாக தீர்க்கும் திறன் காரணமாக பாராட்டுகள் குவியும். நீண்ட நாட்களாக கடன், பாக்கி, நிதி அழுத்தம் போன்றவற்றால் மனம் சோர்ந்திருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இனி விடுதலை கிடைக்கும். சிறிது சிறிதாக கடன்கள் அடைக்கப்படும். வருமானங்கள் உயரும். செலவுகள் கட்டுப்பாட்டில் வரும். பணம் இருந்தால்தான் நிம்மதி என்ற நிலை மாறி பணம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற தன்னம்பிக்கை உருவாகும். இது உண்மையான பணக்கார யோகத்தின் அடையாளம். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு தொடர்பான யோகம் பலமாக உள்ளது. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டிலிருந்து வரும் வருமானம் அல்லது தொடர்பு ஆகியவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிலருக்கு நீண்ட நாள் கனவாக இருந்த பயணம் நிஜமாகும். அந்த பயணம் வெறும் அனுபவமாக மட்டுமல்ல, புதிய வாய்ப்புகள், புதிய வாழ்க்கை பாதையை திறக்கும் வாசலாக அமையும். இனி உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மனிதர்கள் விலகி பயனுள்ள தொடர்புகள் உருவாகும். நல்ல நண்பர்கள், உதவும் மனிதர்கள், வழிகாட்டிகள் ஆகியோர் தானாகவே உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் தனியாக போராட வேண்டிய காலம் முடிவடைகிறது. சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். இது உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஒரு முக்கிய அடையாளம். ஏனென்றால் எவ்வளவு பணம், புகழ் வந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அது வெற்றி அல்ல. கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த உண்மையான வெற்றி இப்போது கிடைக்கிறது. மனதில் இருந்த பயம், குழப்பம், தாழ்வு மனப்பான்மை ஆகியவை மெதுவாக மறையும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் போது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், அதிர்ஷ்டமலை ஒன்றாக சேர்ந்த காலம். நீங்கள் இழந்ததாக நினைத்த அனைத்தும் இன்னும் சிறப்பாக உங்களிடம் திரும்பி வரும். வாழ்க்கை உங்களுக்கு தலைவணங்கி நிற்கும் காலம் இது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசியினரின் 5ஆம் வீட்டில் செயல்படும் இந்த யோகம் தொழில் மற்றும் முதலீடுகளில் நல்ல பலன்களை தரும். கடந்த கால முதலீடுகள் லாபங்கள் தரும். நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் கன்னி ராசிக்காரர்களின் 5ஆம் வீட்டில் இந்த ராஜயோகம் அமைந்துள்ளது. இதனால் படைப்பாற்றல் பெருகும். கலை, மீடியா, கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பல வழிகளில் இருந்து பணவரவு அதிகரித்து நீண்ட காலமாக சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். அதே போலதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு, செவ்வாய் சேர்க்கை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்களை அதிகரிக்கும். இது கன்னி ராசியின் 6வது வீட்டில் உருவாகிறது. 6வது வீடு நோய் மற்றும் எதிரிகளை குறிக்கும் வீடாகும். இங்கு உருவாகும் அங்ககார யோகம் நோய், மன அழுத்தம் மற்றும் எதிரிகளால் சிக்கல்களை ஏற்படுத்தும். சட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம்.
ஏனென்றால் கஜகேசரி ராஜயோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது. வேளையில் உங்கள் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் வெகுமதி கிடைக்கும். மேலும் உங்கள் மேல் அதிகாரிகள் அதை பாராட்டுவார்கள். வியாபாரிகள் லாபகரமான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது நிதிநிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் நேர்மறையான முடிவுகளை கொடுக்கும். நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் உங்களுக்கு இப்போது சிறிது நிவாரணம் கிடைக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். முக்கியமான ஒருவருடன் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படலாம். இது உங்கள் நட்பை பலப்படுத்தலாம். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் அறிவுத்திறன், புத்திசாலித்தனம், கவனமும் முனைப்பும் கொண்டவர்கள். இதுவரை மறைந்திருந்த திறமைகள் இப்போது வெளிச்சம் காணும். நீங்கள் நினைத்ததை விட அதிகமான வெற்றிகள் கல்வி, ஆராய்ச்சி, புதிய திறன் கற்றல், தொழில்நுட்ப மேம்பாடு, போட்டித் தேர்வுகள் போன்றவற்றில் வரும். ஆசிரியர்கள், பரீட்சை குழுக்கள், மேலாளர்கள் உங்களை பாராட்டி புகழ்வார்கள். இந்த திறமை நீண்ட நாள் மறைந்து இருந்ததா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கான சொத்து யோகம் மிக வலுவாக உள்ளது. வீடு, நிலம், கடை, கோபுரம் அனைத்திலும் நல்ல வாய்ப்புகள் வருகிறது. வாங்கும் போது நன்மைகள் கிடைக்கும். விற்பனை செய்யும் போது கூட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சட்டப்பூர்வமான தடைகள் நீங்கி நிலம், வீடு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வீடு வாங்கும் கனவு நிறைவேறுகிறது. சொத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. குடும்ப சந்தோஷம் மற்றும் நிம்மதி கூட சேரும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வாகன யோகம் பலனடையும். நீங்கள் விரும்பும் வாகனம் உங்களுக்கு ஏற்ற வகையில் எளிதில் கிடைக்கும். புதிய வாகனம் மட்டுமில்லாமல் பயண வசதி, நேர்த்தியான போக்குவரத்து, குடும்ப நிம்மதி, சமூக மரியாதை ஆகியவற்றையும் வழங்கும். வேலைகளுக்கு செல்லும் போது பயண அனுபவம், நேரம் மிச்சமிடுதல், நேர்மறை பாராட்டு எல்லாம் கூடும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த வாய்ப்புகள் திடீரென நிகழும். பணம், புகழ், அதிகாரம், செல்வம் அனைத்தும் உங்கள் பக்கம் மாறும். வாழ்க்கை மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். புதிய வாய்ப்புகள், புதிய சாதனை, முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நிகழும். சரி, ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.